ஒருத்தன் செத்துட்டான், எப்போ தீ வச்சுட்டான். ஏங்க அது இதெல்லாம் வந்து என்ன செய்யுமா, இறை மறுப்பாளர்களுக்கு இந்த கேள்வி வராது. இதெல்லாம் லைவா பார்த்த பிறகு இந்த ஜமாத்தில் உலமா இவங்களாம் இருக்குல்ல, அந்த மசாலா அரைக்காங்கல்ல, இந்த 10 நாளாக போட்டு இந்த தாலியத்தை சோத்தை தின்றுபானுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி என்ன செய்யறது, நான் ரசூல்லாவை நேசிக்கும் போட்டு ஊர் கும்மி அடிக்கிறது. எத்தனை பேர் சால்னா தின்ட்டு நாசமாக போனே எனக்கு தெரியாது. என்ன அல்லாஹ் நாசமாகட்டும் அந்த வைத்த பாவ மன்னிப்பு தேடிக்க. நபின்னு சொன்னா அது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் மதீனால அமர்ந்திருக்காங்க. முலர் கோத்திரத்தார் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி எப்படி வந்தாங்க தெரியுமா? அரைகுறை ஆடையோடு, அரைகுறை ஆடை வேட்டையை ஆடுகிற அந்த கூட்டு அம்பு கூட்டையை வச்சுட்டு கிழிஞ்ச சட்டை கிட்ட மேலே துணி கிடையாது. நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பார்க்குறேன். ஆணும் பெண்ணுமா அப்படி நீக்கி நபிசுல்லாஹ் கண்ணு சிவந்துட்டு, நான் ஓதுல இந்த வசனம், அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒரே மனிதருந்து படைத்தால் உங்களை கிளைகளாம் கோத்திரங்களாம் நாம் தான். அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை ஓதுனாங்க. ஓதிட்டு இவர்களுக்கு தர்மம் செய்வர் யாருன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி தெரிஞ்சுக்கிடுங்க தர்மம் செய்வர் யார்? சுப்ஹானல்லாஹ், சகாபாக்கள் ஓடிட்டாங்க வீட்டுக்கு. மதீனாலேருந்து வந்தது எப்படி தெரியுமா? சில தபித்தோழரை பற்றி சொன்னார்கள். ஒரு பேரித்தமிழத்தை சுமந்து கொண்ட ஒரே ஒரு பேரித்தமிழ். அல்லாஹ்வுடைய தூட்ட கண்கள் கண்ணீரோடு சொல்லி, யார் ரசூலுல்லாஹ், இதை தேர உண்பதற்கு யாதொன்றும் கிடையாது, இதை நான் தர்மம் செய்கிறேன் என்று சொன்னார்கள். மனித குலத்தின் மாணிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி, ஏய் சாம்பார் சால்னா சட்னி வெக்கம் இல்லை உங்களுக்கு? இந்த காசை கொண்டு உங்க ஊர் ஜமாத்தில் இருக்கிற எத்தனையோ கடனாளி பெண்களுடைய கடன் இழந்த கடன் நீங்க அடைச்சிக்கலாமே, உங்களுக்கு திமிரு தானே உங்களுக்குலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த 10 நாள் மட்டும் பொங்கி திங்கிற கூட்டம் பண்ணீங்களா? வெக்கம் இல்லை? என்னை புகழ்வதென்றால் எப்படி? அஷ்ஹது அன்ன முஹம்மதுன் அப்துஹு ரசூலுஹு என்று சொல்லுங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அல்லாஹ்வின் அடியான் என்றும் சொல்லுங்க. இதை விட எனக்கு சிறந்த வார்த்தை எனக்கு இல்லைன்ட்டாங்க. என்னடா பாட்டு பாடி கிடைக்கீங்க? முட்டா போயிடலாம். உயிர் போது யாருது? ஆதமுடைய சந்ததி, ஆதமுடைய பிள்ளை ஒருவன் உயிரை மேல தீய வச்சுக்கிட்டு கதர்தான் நிர்வாணமா கிடந்து, எங்கடா உங்க கொள்கைலாம் ஓதி படித்த ஆளி மரமண்டைகளா உங்க தாண்டா பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்க தட்டணும். அரசாங்கத்தை கடுமையா எச்சரிக்கை பண்ண சொல்லணும். அரசாங்கம் திருந்தலைன்னா முட்டமாட்ட அரசாங்கத்தில் யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சிக்காரன் நினைக்கணுமா? கேவலமான இழிபிறப்பான கால்நடைகளை விட கேவலமாக கண்டுகொள்ளாத 10 நாள் திங்காயா உட்காந்து ரவுண்டு கட்டிட்டு. மனிதர்கள் அவ்வளவு மலிவா போயிட்டு, உங்களுக்கு மனிதர்கள் அவ்வளவு மலிவா போயிட்டு அலையில நீங்களா? உங்களுக்கு எத்தனை பேர் வேதனை வந்து சொல்லுங்க. நான் ஏதாவது செய்ய வேண்டிய எத்தனை பேருக்கு தோணுச்சு? நீங்க சொல்லணும். நாங்கெல்லாம் சொன்னா இயக்கம் ஆயிரும், எங்களை சுருக்கிடுவான். ஜமாத் உலமா ஏன் சாரணம் தெரியுதா? ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக நீங்க இருக்கீங்க, வழிகாட்டக்கூடியவர்கள். 5வது அத்தியாயம் 63 நீங்க படிங்க. அல்லாஹ் யூதர்களை சபித்தான், யூத வேதங்களையும் அறிஞர்களையும். ஏன் தெரியுமா? அவர்கள் வழி தவறி சென்ற போதும், ஹலாலை விட்டு ஹராமை விட்டு தவறி போன போதும், உங்களில் கற்றறிந்தவர்களும் உங்களில் மேதைகளும் கற்றறிந்தவர்களும் அந்த தீமைகளை தடுக்க வேண்டாமா என்று யாரை கேட்டான்? அல்லாஹ் ஆலிம்களை நோக்கி தான் கேள்வி கேட்கான். கற்றறிந்தவர்கள் மேதைகளும் அறிஞர்களும் இதை நீங்க தடுக்க வேண்டாமா? நீங்க இப்ப என்ன சொல்லணும்? நீங்க இப்ப அறிக்கை விடணும். நரிக்குற சமுதாயமே வா, இஸ்லாத்துல சேருங்க, வா, உன் இணை இழிவை நீக்க நாங்க மருந்து வச்சிருக்கோம். பேசுறான் உங்களை பேசாம யார பேசணும்? உங்களை பேசாம யார பேசணும்? நாங்க தான் ஓதலைய, நாங்க தான் படிக்கலைய, எங்க பேச்சை தான் கேட்க மாட்டீங்களே, நீங்க தான். நாங்க தான் களப்பணியாண்ட கூட வர மாட்டீங்களே, தலைமை தாங்கும் தயார் இல்லையே, எல்லாத்தையும் விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்க வேண்டியது. நீங்க உலமாக்கள் வாரிசு தானே நீங்க சொல்றீங்க? நபிமார்கள் வாரிசு தானே உலமாக்கள், பெருமை அடிக்கீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? ஒரு மனிதர் வந்தார், அப்படியே மதீனா நோக்கி வாராரு. கிராமத்து வாசி, மலையடி வாரத்தில் பெரிய ஆட்டு மந்தை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு குமுஸ் போர் பொருளாக கிடைத்த பொருள், அது போர் பொருளாக கிடைச்சது. அங்குள்ள காவலாளிட்டு கேட்டாரு, ஆமா அந்த ஆடு நிறைய நிற்கிறதுலாம் யாருக்குள்ளது? இது மதீனால முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு போர் பொருளாக கிடைக்கும். எனக்கு எதாவது கேட்டால் தருவாரான்னு கேட்டாங்க. நேரம் மதீனாக்கு போன்ட்டாரு. வந்தார் அந்த கிராமவாசி. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால அமர்ந்திருந்தார்கள், மக்களோடு மக்களா. உங்களில் யார் முஹம்மது என்று கேட்டாங்க. உங்களில் யார் முஹம்மது என்று அப்படிதான் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே, நான் தான் முஹம்மது. என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, அந்த மலையடி வாரம் நிறைய ஆட்டுக்குட்டியாக கட்டி போட்டிருக்க, இந்த பட்டி இருக்காது யாருக்குள்ளது? யாருக்குள்ளதான்?
அதில் ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற, ஏதாவது நமக்கு கிடைக்குமா எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கணும் மொட்டையா சொன்ன, அப்படி எத்தனை கேட்டார், எல்லாம் உங்களுக்கு தானே, எல்லாம் உங்களுக்கு தான் சொன்னாரு. முகமதே இன்னும் கேள்வி பண்ணலையே, மொத்தமாக எடுத்துட்டு போக சொல்றீங்க, எடுத்துட்டு போ. வந்தாரு, மகிழ்ச்சியின் துள்ளல்ல வந்தாரு. அங்க காவலாட்டு முகமது ரசூலுல்லா, முகமது எடுத்துட்டு போக சொல்லிட்டாரு. பட்டி அவுத்து விட்டாரு. நூற்றுக்கணக்கான ஆடு சும்மா கணச்சிக்கிட்டு அவங்க கிராமத்துக்குள்ள நுழையுது. அப்படியே ஊரே அதிருது. அன்னைக்கெல்லாம் சவுண்ட் பொல்யூஷன் கிடையாதுங்க. ஒரு ஆடு கணச்சா கூட சத்தம் கேட்கும். ஊர்ல நுழைந்தாரு. அஸ்லிமோ, ஏய் கிராமவாசிகளே கட்டுப்படுங்கள்டா. வறுமை கண்டு அஞ்சாத தர்மம் செய்கிற மாமனிதர் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்கடா நபிமார்களின் வாரிசு உலமாக்கள்,